Yes, good morning, everyone. Thank you so much for joining today. And this is Sales 10X Day 2. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகே, லைக் சேல்ஸ்மேன் டு சூப்பர்மேன். லைக் கஸ்டமருக்கு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும் இல்லையா? கஸ்டமர் நம்ம கிட்ட சொல்யூஷன் தேடி வராங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் மேனை தான் எப்பவுமே கஸ்டமர் நம்மளும் கஸ்டமரா நம்ம தான் அதை தான் எதிர்பார்ப்போமே தவிர we don't expect any சேல்ஸ் பர்சன். கரெக்டா? ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய சூப்பர்மேன் தான் நமக்கு தேவையே தவிர, யார் சூப்பர்மேன் மாதிரி நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்களோ அவங்க தான் நமக்கு தேவையே தவிர, அவங்க பொருளை கொண்டு வந்து நம்ம கிட்ட விற்கிறதுக்கு முயற்சி பண்றவங்க நமக்கு தேவையில்லை ஆஸ் அ கஸ்டமரா. அப்ப நம்ம கஸ்டமருக்கும் அப்படிதான், நம்ம சூப்பர்மேன் மாதிரி அவங்க கிட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி சேல்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரி, அது என்ன சார் சூப்பர்மேன் மாதிரி எப்படி மாறுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Let's dive into the session. First thing is, don't call as salesman. சேல்ஸ்மேன் அப்படின்னு சேல்ஸ்மேன் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா? சேல்ஸ் உமன் இருந்தாலும் சேல்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிடுவோம். சேல்ஸ்மேன் அப்படின்னா உங்க பிசினஸ்ல எம்ப்ளாயி இருந்தாங்கன்னா, சேல்ஸ்க்கு வச்சிருக்கீங்கன்னா அவங்கள சேல்ஸ்மேன் இல்லை சேல்ஸ் உமன்னு சொல்லக்கூடாது, சேல்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா பொதுவாகவே என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, யூ கான்ட் go and sell something. Okay, you can just convince a person. Okay, you can just suggest a solution. அந்த கஸ்டமர் ஓகே ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகி அவங்க கையில் போக முடியும். சேல்ஸ் இஸ் லைக் அது கஸ்டமரோட முடிவில் தான் இருக்கு. ஓகே, நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசலாம். எண்ட் ஆஃப் த டே த டெசிஷன் இஸ் மேட் பை த கஸ்டமர், நாட் பை யூ. ஸோ நீங்க சேல்ஸ்மேனை நம்ம சேல்ஸ்மேன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சேல்ஸ்மேனோட வேலை சேல்ஸ் பண்றது கிடையாது. அவரோட வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்க தான் சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா யுவர் சொல்யூஷன் ப்ரொவைடரா நம்ம ஒர்க் பண்ணணும். சேல்ஸ்மேன்னா வித்துட்டு வா, டார்கெட்டை கொடுத்து இதை போய் வித்துட்டு வா வித்துட்டு வா வித்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லி நம்மளோட ஸ்டாஃபை சொல்றதை தாண்டி, இல்லை நம்மளும் போய் இவ்வளோ டார்கெட் இருக்கு, இவ்வளோ சரக்கு இருக்கு, இதை போய் வித்துட்டு வரணும் அப்படின்றத தாண்டி கஸ்டமருக்கு எங்க நீங்க சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு தேட ஆரம்பிச்சீங்கன்னா சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ப்ரொவைட் சொல்யூஷன், தட்ஸ் இட். டோன்ட் ட்ரை டு செல். நான் எப்பவுமே அதான் பண்ணுவேன். கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க சொல்யூஷன் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ப்ராப்ளம் சால்வர். சேல்ஸ்மேன் சொல்லாம சொல்யூஷன் ப்ரொவைடர்னு சொல்லலாம், ப்ராப்ளம் சால்வர்னு சொல்லலாம், நீடு கன்சல்டன்ட். அவங்க தேவையே கன்சல்டேஷன் கொடுக்கறது தான். அங்கேயுமே அவங்க தேவைக்கு கன்சல்டேஷன் மட்டும்தான் கொடுக்க போறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தர் போக பார்ப்போம், டிவி வாங்க வராரு அப்படின்னா அவர் வந்து வீட்டில் வந்து ஒனிடா டிவி சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஆனால் அது யூசபிலிட்டி அதை விட உங்களோட தேவை என்னன்றதை கேட்டு இதை விட சாம்சங் தான் சார் நல்லது அப்படின்னு சொன்னால் அந்த தேவைக்கான கன்சல்டேஷன் நம்ம கொடுக்குறோன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்கள் தான் எல்லா கஸ்டமருமே வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஒரு பிரச்சனையோட வருவாங்க, அதுக்கு சரியான சொல்யூஷனை சூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை தான் எதிர்பார்ப்பாங்க. பல நேரங்களில் வந்து கஸ்டமர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு காரணம், நம்ம செல் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவோம் இல்லையா? நம்ம ப்ராடக்ட்டை பற்றி பிச் பண்ணும்போதே அவங்களுக்கு வேண்டாம் ஓகே அப்படின்னு போகிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம சேல்ஸியாக பேசுறது தான். சேல் பண்ணணும்னு மனசில் வச்சுக்கிட்டு பேசுறது, அதுதான் வந்து காரணமாக இருக்குது நிறைய நேரங்களில் சேல்ஸ் நடக்காமல் போகிறதுக்கு. ஸோ தட் நம்ம எப்போவுமே ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும், இல்லை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய மனநிலையில் இருக்கணும், இல்லை அவங்க தேவைக்கான ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குற மாதிரி மனநிலையில் இருக்கணும். ஓகே, ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது சேல்ஸ்மேனாக இருக்கக்கூடாது. ஓகே, தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. தென் செல் யூ. முதல்ல நம்மளை விற்கணும் கஸ்டமர்கிட்ட, அப்போ தான் நம்ம ப்ராடக்டை கஸ்டமர் வாங்குவாங்க. எந்த கஸ்டமர்கிட்ட பேசினாலும் நம்மளை முதல்ல பிடிக்கணும், அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம். நீங்கள் யார்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அவர் கூட பிஸ்னஸே கண்டினியூ பண்ணுவீங்க, இல்லைன்னா கண்டினியூ பண்ண மாட்டீங்க. நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னா சேட் பாக்ஸ்ல போடும். அந்த பிஸ்னஸ் ஓனரை பிடிச்சாதான் அவரோட அவர் வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஃப்ரீயாகவே பொருள் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு பிடிக்கலாம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்க மாட்டோம். ரைட்? ஸோ தட் முதல்ல நம்மளை நம்ம விற்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? அது எப்படி பண்றது சார்? என்னைய விற்கிறதுனா எனக்கு எவ்வளவு ப்ரைஸ் கோட் பண்றது அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்படி பண்றது அப்படின்னா, செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு.
செல்ஃப் கான்செப்ட். ஓகே, செல்ஃப் கான்செப்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் சேல்ஸ். இதுல என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, செல்ஃப் எஃபிகசி, சுயத்திறன், நம்ம மேல இருக்கக்கூடிய நம்ம திறமை. ஓகே, நம்ம திறமை மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சுயத்திறன் மேல ஒரு நம்பிக்கை வேணும். என்னால இதை பண்ண முடியும் அப்படின்ற, என்னால இதை விற்க முடியும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை வேணும் அது. ஓகே, செல்ஃப் எஃபிகசி, சுயத்திறன் மேல ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் பண்ணிடுவேனா, இதை நான் வித்துருவேனா அப்படின்ற டவுட்லயே போயிட்டே இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் செல்ஃப் எஃபிகசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சுயத்திறன் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அதை நீங்க நம்பணும். அண்ட் தென் செல்ஃப் எஸ்டீம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் தட் செல்ஃப் எஸ்டீம்? செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை அப்படி வச்சுக்கலாம். ஓகே, சுயமரியாதை, நீங்க உங்களை மதிக்கிறது. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? நீங்க உங்களை ஆண்டர்பனரா பார்க்கணும். நீங்களும் உங்களை ஒரு பிசினஸ் ஓனரா பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு. ஓகே, நான் ஒரு சாதாரணமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு, நான் ஒரு குட்டியான பிசினஸ் ஓனர், அப்படி இருக்கவே கூடாது. ஓகேவா? ரைட். அண்ட் சுயமரியாதை, என்னால இது பண்ண முடியும், நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்ட்டு உங்களை நீங்களே இன்னும் உயர்த்தி பேசிக்கணும். பொதுவா வந்து நம்மளோட பிரெயின் எப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, சக்சஸ் மைண்ட் செட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அதுல சொல்லியிருப்பேன் பிரைவேட் லைஃப். ஸோ அதுல வந்து சொல்லியிருப்பேன், சுயமரியாதை, யார் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் நம்மளை மதிக்கவே மாட்டோம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு? வெளியே நீ எப்படி இருப்ப எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நமக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கும். எப்போ விளையாட்டா கூட நம்மளை நம்மளே மதிப்பு குறைவா பேசக்கூடாது, நினைக்க கூடாது. ஓகேவா? தில்லுமுள்ளு படத்துல வந்து ரஜினி சொல்வார், இந்த உலகத்துல யாரும் உன்னோட இன்னும் உயர்வானவங்க கிடையாது. ஓகே, அதனால நீ உன்னை குறைச்சி எடை போட்டுக்காத. அதே மாதிரி இந்த உலகத்துல உன்னோட யாருமே தாழ்ந்தவங்க கிடையாது, அதனால நீ உன்னை உயர்வா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி, அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செல்ஃப் எஸ்டீம்ல என்னன்னா சுயமரியாதை, நம்மளை எப்போ எந்த இடத்துலையும் குறைவா நினைக்கவே கூடாது. நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் ஓனர், நம்ம கொஞ்சம் தான் டேர்ன் ஓவர் பண்றோம், ஓகே, அண்ட் சேல்ஸே கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம மரியாதை நம்மளே வந்து என்ன செய்யக்கூடாது, குறைக்கவே கூடாது. என்னால் இது முடியாது, நான் இது பண்ண மாட்டேன், என்னோட தகுதியே இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். உங்களை நீங்க உயர்வா நினைங்க, உங்களை நீங்க மதிங்க முதல்ல. செல்ஃப் எஸ்டீம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தென் செல்ஃப் இமேஜ், உங்களை நீங்க பார்த்துக்கக்கூடிய விஷயம். அதை நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டர்பனரா பார்க்கணும் உங்களை. ஓகே, உங்களை ஒரு பிஸ்னஸ் ஓனரா நீங்க பார்க்கணும். செல்ஃப் இமேஜ், நமக்கு நம்ம மேல ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ நீங்க உங்களையே நினைச்சு பார்க்க சொன்னா, நீங்க ஒரு இமேஜ் வச்சிருப்பீங்க. கரெக்டா, நான் இப்படிதான் இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த இடத்த அடையணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க இமேஜை வந்து நீங்க அப்படி வச்சுக்கணும். ரைட், அப்பதான் அதை அடைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அப்துல் கலாம் மாதிரி ஆகணும்னு நினைச்சிட்டு நான் வந்து எனக்குள்ளேயே நான் என்ன சொல்றது, நமக்கு சயின்ஸ் தெரியாது, மேக்ஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நம்ம எப்படி அப்துல் கலாம் ஆறுறது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் அப்துல் கலாம் ஆகவே முடியாது. நான் அப்துல் கலாம் மாதிரி பண்ணுவேன், அப்துல் கலாம் மாதிரியே நான் வந்து பிஹேவ் பண்ணுவேன், அவர் என்னெல்லாம் பேசுறாரோ அதே மாதிரி நானும் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எந்த இடத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, ஒரு 20 வருஷம் இல்லைன்னா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் நம்ம இப்பவுமே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். தட் இஸ் கால்ட் ஆக்சுவலி செல்ஃப் இமேஜ். ஓகே, உங்களை நீங்க உருவப்படுத்தி வச்சுக்கிறது, அது ஃபியூச்சர்ல எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இப்போ நடக்க ஆரம்பிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க மேல நீங்க வச்சிருக்க இமேஜ், உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். உயர்வாவே பாருங்க, தப்பே கிடையாது. நம்மளை தவிர வேற யாரும் வந்து நம்ம உயர்வெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் நினைக்கணும் முதல்ல. ஓகே, அண்ட் செல்ஃப் பிலீஃப், சுய நம்பிக்கை. நம்பிக்கை எப்பவுமே இருக்கணும். அது 1 கோடி ரூபா டார்கெட்டரை வச்சா அச்சீவ் பண்ணிடலாமா, இது நமக்கு தகுதியா, இது செட் ஆகுமா அப்படின்ற டவுட் இருக்கக்கூடாது. நம்ம திறமை மேல நமக்கு நம்பிக்கை வேணும், நம்மளை நம்ம முதல்ல நம்பணும். இந்த 4 இருந்தாதான் சேல்ஸ் நடக்கும். ஓகேவா?
ஏன் இது 4 ரொம்ப முக்கியம் அப்படின்னா, செல்ஃப் எஃபிகசி, ஓகே, சுயத்திறன், செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை அண்ட் செல்ஃப் இமேஜ், பிலீஃப் இந்த 4ம் சேர்ந்தா தான் ஒருத்தங்க கிட்ட உங்களால கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். இல்லன்னா பேச முடியாது. எப்பல்லாம் கான்ஃபிடென்ட் லெஸ்ஸா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அப்பல்லாம் இங்க அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்திருப்பாரு. கஸ்டமர் வந்து ஒரு குறைய சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுவாரு. "என்ன சார் நீங்க உங்க ப்ராடக்ட் நல்லா இல்ல, அது நல்லா இல்ல." ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அங்க என்ன ஆயிரும் அப்படின்னா, சுய திறன் மேல மதிப்பு கம்மியாயிரும். அண்ட் செல்ஃப் இமேஜ் உங்கள நீங்களே குறைவா எடை போட ஆரம்பிப்பீங்க. என்ன அப்படியா சரியில்லையோ அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு கஸ்டமர் வந்தா அவங்களால சேல்ஸ் பண்ணவே முடியாது. புரியுதா? அதனால தான் சொல்றேன். செல்ஃப் கான்செப்ட் இது எப்பவும் ஹையா இருக்கணும். செல்ஃப் எஃபிகசி, செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் இமேஜ் அண்ட் செல்ஃப் பிலீஃப் எப்பவும் ஹையா இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் செல் யுவர் செல்ஃப் ஆக்சுவலி. உங்களை வித்துட்டீங்கனாலே வேலை முடிஞ்சு. தட்ஸ் இட். அண்ட் ஸ்பீக் வித் த சேல்ஸ்மேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற சூப்பர்மேன் கிட்ட பேச போறோம். கரெக்டா? உங்களுக்குள்ள ஒரு சூப்பர்மேன் இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம பேச போறோம். நத்திங் பட் இப்போ நாம வந்து ஒரு பிளே ஏ வீடியோ. சூப்பர்மேன் மூவி இருக்கு இல்லையா? சூப்பர்மேனோட மூவில இருந்து ஒரு கிளிப்பிங் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கிளிப்பிங்கை எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்றேன். அந்த கிளிப்பிங் எப்படி பார்க்கணும்னா, இது உங்க பிசினஸோட பேசுற மாதிரி பாருங்க. ஓகே. இதுல வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கணும்னா, நீங்க உங்களோட பேசுற மாதிரி, நீங்க உங்க பிசினஸோட பேசுற மாதிரி அந்த வார்த்தைகளை பாருங்க. ஓகே. ஒரு ஒரு வார்த்தையும் கவனமா கவனிங்க. அது எப்படி என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்றத. அண்ட் நீங்க உங்க பிராண்டோட பேசுற மாதிரி, நீங்க வளர்த்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த பிசினஸோட பேசுற மாதிரி, அண்ட் நீங்க உங்களுக்கு உங்க மனசாட்சி கூடயே பேசிட்டு இருக்கிற மாதிரி இதை நினைச்சுவாங்க. இந்த ஒவ்வொரு ஒரு வார்த்தை சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ வாண்ட் டு ப்ளே தட். ரொம்ப கவனமா பாருங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தா அது ஓ மூலமா நிறைவேறிச்சு. கிரிப்டான்ல இயற்கையா பிறந்த முதல் குழந்தை நீதான். அதனால தான் அவனை காப்பாத்த இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீங்க எதுக்காக கூட வரல? அது எங்களால முடியாது. ஆனா உன் நிழல் போலவே நாங்க என்னைக்கு உன் கூட இருப்போம். உங்க அம்மா லாராக்கும் எனக்கும் வாழ்வோ சாவோ அது இந்த கிரிப்டான்குள்ளதான். அதான் எங்க தலை எழுத்து. இப்ப நான் தனி மரம் இல்ல. நீ கிரிப்டான்ல பிறந்திருந்தாலும் இந்த பூமி தான் எல்லாம். உன்னாலதான் இந்த 2 உலகத்துக்கும் நல்லது பண்ண முடியும். உன்னோட சுதந்திரத்துக்காகத்தான் நானும் உங்க அம்மாவும் உயிரை தியாகம் பண்ணோம். பூமியில இருக்கிற மக்கள் நம்மளை விட மாறுபட்டவங்க தான், ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு நல்ல மனசு இருக்கு. அவங்க எங்களை மாதிரி தேவையில்லாம தப்பு பண்ண மாட்டாங்க. நீதான் அவங்கள வழி நடத்தணும். அவங்க மனசுல நம்பிக்கையை விதைக்கணும். இதுவரை எஸ் மட்டும் இல்ல, மக்களோட நம்பிக்கை சின்னம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நம்பிக்கைங்கிற ஒளி இருந்தா எப்பேற்பட்ட இருட்டையும் போக்கிடலாம். இவங்க எல்லாரும் அப்பாவிங்க. இவங்க பாவிங்களா மாறாம பாத்துக்க. நான் ஏன் சாதாரண மனுஷன் மாதிரி இல்ல? கிரிப்டானை விட பூமியில சூரியனோட தாக்கம் அதிகமா இருக்கு. உன்னுடைய அணுக்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு உன் தோல் தசைன்னு பலத்தை கொடுத்திருக்கு. கிரிப்டானை விட ஈர்ப்பு சக்தி இங்க ரொம்ப பலவீனமா இருக்கு. நான் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீ வளர்ந்திருக்க. நீ உன்னோட திறமைகளை சோதிக்கும் போதுதான் எந்த அளவுக்கு நீ பலம் வாய்ந்தவன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும்.
பூமியில இருக்கிற மக்களுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டா விளங்கணும். உண்மை தெரியும் போது முதல்ல பயப்படுவாங்க, அப்புறம் குழம்புவாங்க. நேரம் வரும்போது உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் பின்னாடி வருவாங்க. அப்போ நீ நல்லது செஞ்சு அவங்க மனசுல இடம் பிடிக்கணும். Yes, fantastic. So, how many of you feel so connected with this lines? எனக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படின்றத நான் சொல்றேன். லெட்ஸ் டீகோட் வாட் இஸ் ஆக்சுவலி இதுல இருந்து நான் பார்த்த விஷயம், நான் இதை எப்படி பிஸ்னஸ்க்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த I want to ஷேர் வித் யூ. ஓகே, நீங்களும் இதை மாதிரி தான் இதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அப்படியே பேசிட்டே வரும்போது மக்களுக்கு நல்லது பண்ற எண்ணம் அப்படின்னு சொல்லுவார். மக்களுக்கு நல்லது பண்ற எண்ணம் இருக்கணும், அதை நீ தான் பண்ணணும். இதுதான் முதல் டயலாக்ல எடுத்த பாயிண்ட். மக்களுக்கு நல்லது பண்ற எண்ணம் இருக்கணும், அதை நீ தான் பண்ணணும். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா, ரைட், இந்த பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அது நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணதுக்கு தான் பண்றோம். ஓகே, எந்த பிஸ்னஸா இருந்தாலும் சரி, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு நல்லது, நம்மளோட விஷயம் அதுதான். பணத்தை தாண்டி ஒரு விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம காம்படிட்டரை விட நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த மோட்டிவ் உள்ள இருக்கும், அடியில் அதுதான் இருக்கும். பணத்தை தாண்டி நம்ம நல்லா பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தான் எல்லா பிஸ்னஸோட நினைப்போம். கரெக்டா? ஸோ நீங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. அப்போ மக்களுக்கு நல்லது பண்ற எண்ணம் அப்படின்றது நமக்கு இருக்கு, அதை நீ தான் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை விட சிறப்பா வேற யாராலும் ஹெல்ப் பண்ண முடியாது. உன் டார்கெட் ஆடியன்ஸுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ அதை நீ தான் பண்ணி ஆகணும், வேற யாரையும் பண்ண விடக்கூடாது. நீயே போய் பண்ணிரு முதல்ல. ரைட்? ஸோ அதை நான் எடுத்தேன். அண்ட் வாழ்வா சாவோ வி வில் வித் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எது நடந்தாலும் நான் அவங்க கூட இருப்போம், அம்மாவும் நானும் அப்படின்ற மாதிரி. நான் இதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த லட்சியமும் நம்பிக்கையும். நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லட்சியத்தோட தான் ஆரம்பிச்சிருப்போம். நான் இந்த பிஸ்னஸை இங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறேன் அப்படின்ட்டு ஒரு லட்சியத்தோட தான் ஆரம்பிச்சிருப்போம். அந்த லட்சியமும் இவ்வளோ நாள் நீங்கள் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை, இந்த ரெண்டு விஷயமும் தான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். சரியான லட்சியம், சரியான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்க பிஸ்னஸ்ல உங்க சக்சஸை யாராலையும் தொட முடியாது. அண்ட் தியாகம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். தியாகம் பண்ணிட்டு தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம இங்க கம்ப்ளீட்டா பிஸ்னஸ்ல இருக்கும்போது ஃபேமிலி டைமை நிறைய இழக்கிறோம். ஃபேமிலி டைம், ஒய்ஃபோட, ஹஸ்பண்டோட, பசங்களோட, அதெல்லாம் விலை மதிக்க முடியாத விஷயம். அதை கொடுத்து தான் நான் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதை தியாகம் பண்ணி தான் இந்த பிஸ்னஸை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் இதை எவ்வளோ டெடிக்கேட்டடா பில்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அது காட்டுது. பூமியில இருக்கிற மக்கள் மாறுபட்டவங்க ஆனா நல்லவங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். பூமியில இருக்கிற மக்கள் மாறுபட்டவங்க ஆனா நல்லவங்க. இதுல நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா, கஸ்டமர், நம்மளோட கஸ்டமர் எல்லாரும் வேற டிஃப்ரெண்டான அவங்க தான். ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க நல்லவங்க, யாருமே கெட்டவங்க கிடையாது. நமக்கு வர்ற கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டானவங்க, யாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாரும் நல்லவங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவங்க தேவையில்லாம தப்பு பண்ண மாட்டாங்க. கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து ஏதாவது கேட்பாங்க, தெரியாம கேட்பாங்க, அந்த ப்ராடக்ட்டை பத்தி தெரியாம, இல்லை கூகுளில் போய் தப்பா படிச்சுட்டு வந்து, யூடியூப்ல வீடியோ தப்பா பார்த்துட்டு வந்து, இல்லைன்னா
காம்படிட்டர் ஏதாவது தப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு, வேற எங்கேயாவது தப்பா அவங்களோட தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. அவங்க தேவையில்லாம தப்பு பண்ண மாட்டாங்க, தெரியாம பண்ணுவாங்க. நீ தான் அவங்கள வழி நடத்தணும். அவங்க இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டு இருக்காங்க, தப்பா பேசிட்டு இருக்காங்க, புரியாம சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்ம தான் அவங்கள போய் வழி நடத்தணும். இல்ல சார், இது இப்படி தப்பு, இது நான் வந்து இப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு நம்ம தான் வழி நடத்தணும். அதுதான் ஒரு சூப்பர்மேனோட வேலை. அண்ட் அவங்க மனசுல நம்பிக்கையை விதைக்கணும். நான் தான் உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பர்சன், நான் தான் உங்களுக்கு சொல்யூஷன் ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்க விதைக்கணும். என்ன சொல்லி அவங்கள வழி நடத்தி அந்த நம்பிக்கையை நீங்க விதைக்கணும். ஓகே, இது சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இது வெறும் எஸ் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இப்படி நெஞ்சை திறந்து இப்படி காட்டுவாரு, அதுக்குள்ள எஸ்ன்னு போட்டிருப்பாங்க அவங்க அப்பா. இது வெறும் எஸ் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஆப்வியஸ்லி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இது வெறும் பிசினஸ் கிடையாது. நீங்க சும்மா காலையில எந்திரிச்சு உட்காந்து பிசினஸ் பண்ணல, சும்மா சும்மா காசை சம்பாதிக்க போகல. நீங்க ஒரு பிராண்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு மக்களின் நம்பிக்கை சின்னம் அப்படின்னு சொல்லுவாரு. இது வெறும் எஸ் மட்டும் இல்ல, மக்களின் நம்பிக்கை சின்னம். நீங்க மக்களுக்கு டெய்லி போய் நம்பிக்கையை விதைச்சிட்டு இருக்கீங்க. நான் இந்த பிசினஸ் பண்றேன், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்க, நான் சொல்யூஷன் தரேன்னு சொல்லி நம்பிக்கையை தான் விதைச்சிட்டு இருக்கீங்க எவ்ரி சிங்கிள் டே. நீங்க பிசினஸ் பண்ணல, நம்பிக்கையை விதைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பிராண்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல போனா, இந்த இடத்துக்கு வரும்போது இவங்க இந்த பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க போனா இந்த ப்ராடக்ட் கிடைக்கும்பா, இந்த இடத்துக்கு போனா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை நம்ம விதைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் அதை கவனமா பண்ணும். செல்ஃப் பிலீஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த செல்ஃப் பிலீஃப் இருக்கணும். நம்ம பிராண்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற செல்ஃப் பிலீஃப் இருக்கணும். அண்ட் இவங்க எல்லாரும் அப்பாவிங்க, அவங்க பாதை மாறாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆப்வியஸ்லி நமக்கு வர்ற கஸ்டமர் எல்லாம் அப்பாவிங்க தான். அவங்களுக்கு சூஸ் பண்ணவே தெரியாது. அதனாலதான் நான் சைல்டுன்னு நினைச்சு சொன்னேன். அவங்களுக்கு சூஸ் பண்ண தெரியாது, எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு தெரியாது. அவங்கள நம்ம தான் வந்து என்ன செய்யணும், பாதை மாற விடாம, வேற கஸ்டமர்கிட்ட போக விடாம, இல்லைன்னா அவங்களுக்கு டைம் அண்ட் மணியை இழக்க விடாம நம்ம தான் சேவ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். பிகாஸ் வி ஆர் அ சூப்பர்மேன், நாட் ஜஸ்ட் எட் அனதர் சேல்ஸ் பர்சன். அவங்க பாதை மாறாம தப்பான ப்ராடக்டை சூஸ் பண்ணாம பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு தான் இந்த பிராண்டை நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கிரிப்டானை விட அவர் அந்த ரூம்ல இருந்து வெளியே வருவார். வெளியே வரும்போது கிரிப்டானை விட பூமியில சூரியனோட தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆப்வியஸ்லி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு பிசினஸ், நீங்க உங்களுக்குன்னு ஒரு மேப் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த சர்க்கிள்குள்ளதான் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன வட்டம் போட்டு அதுக்குள்ளதான் இவங்க தான் என் காம்படிட்டரு, இவ்வளவுதான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ், இவங்களுக்குள்ள போராட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பிசினஸ் அப்படின்ட்டு. ஆப்வியஸ்லி சூரியனோட தாக்கம் அதிகம். ரியல் மார்க்கெட் சினாரியோ வேற, அங்க வேற கேம் போய்கிட்டு இருக்கு. நீங்க குட்டியா உட்காந்து பிசினஸ் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஒரு சர்க்கிள்குள்ள உட்காந்து உலகத்துல வேற மாதிரி பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. வெளியே வந்து மார்க்கெட் பெருசு. குறுகிய மனநிலையோட சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள பிசினஸ் இவ்வளவுதான், இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்துட்டு இருக்க கூடாது. மார்க்கெட் பெருசு. மார்க்கெட்ல வேற வேற விஷயங்கள், நீங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸ்லயே வேற வேற விஷயங்கள் எவால்வ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதோ நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிசினஸ் வேற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட்ல காம்படிஷன் வேற போயிட்டு இருக்கு, நீங்க வேற எதையோ காம்படிஷன் நினைக்க கூடாது. அண்ட் உன் தோள்களுக்கும் தசைக்கும் பலம் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆப்வியஸ்லி ஒவ்வொரு கஸ்டமரையும் பார்த்து பார்த்து அடி வாங்கி சும்மா வந்து இந்த இடத்துல உட்காரல. ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் கெஞ்சி கூத்தாடி காலில் கையில விழாத குறையா பேசி அவங்கள கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். சும்மா கிடையாது. ரைட்டா, இந்த இடத்துக்கு வர்றது சும்மா கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் நீ உன் திறமைகளை சோதிச்சு பார்க்கும்போது தான் எவ்வளவு பலம் வாய்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஆப்வியஸ்லி நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் உங்களோட திறமை என்னன்னு நமக்கு தெரியும். நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு விஷயம் உங்களுக்கு நாலேஜா உள்ள அறிவா இருக்கு அப்படின்னா அதை வந்து திறமையா மாத்தணும். அதை சோதிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாதான் நம்மளோட ரியல் பவர் என்னன்னே தெரியும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்காத வரைக்கும் நமக்கு தெரியாது. சில விஷயம் உங்க லைஃப்லயே நடந்திருக்கும், சில விஷயம் நீங்க பண்ணுவீங்கன்னே நினைச்சிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்களா பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க.
இது எனக்கு இவ்வளோ ஈஸியாக வரும்னு நான் நினைக்கவே இல்லையா, அவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதனால சொல்றேன், ஒரு ஒரு விஷயம் நமக்குள்ள நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃபுல்லா என்ன செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஸ்கில்லா மாத்தி பார்க்கணும். அதை பயன்படுத்தி பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயன்படுத்தி பார்த்தா மட்டும்தான் உண்மையான டேலண்டே தெரியும். நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தான் தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கோம். அப்போ சோதிச்சு பார்க்கணும். நமக்கு என்னென்ன தெரியும்ன்றத டெய்லி பேசிஸ்ல சோதிச்சு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் உண்மையால நீ யார் அப்படின்றத கத்துக்க முடியும். ஐ மீன் தெரிஞ்சுக்க முடியும். லேர்ன் ஸ்கில்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட். சேல்ஸை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு படிக்கிற இன்னைக்கே போய் நம்ம டெஸ்ட் பண்ணிடணும். அதுக்கு தான் படிக்கிறோம். அப்பதான் நம்மளோட பொட்டன்ஷியல் என்னன்றது தெரியும். அண்ட் பூமியில ஒரு எடுத்துக்காட்டா இரு அப்படின்னு சொல்லியிருப்பார். பூமியில ஒரு எடுத்துக்காட்டா இரு. பிசினஸ்ல உங்க கேட்டகரியில சொன்னா இவர் தான்ப்பா அப்படின்னு தெரியற மாதிரி நம்ம இருக்கணும். ஓகேவா? நம்ம பிசினஸ்ல ஒரு எடுத்துக்காட்டா நம்ம இருக்கணும். உண்மை தெரியும் போது முதல்ல பயப்படுவாங்க, அப்புறம் குழம்புவாங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே, நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ப்ரைஸை பார்த்தோ, இல்லை நம்மளோட சர்வீஸை பார்த்தோ, இல்லை நம்மளோட வேல்யூ சிஸ்டத்தை பார்த்தோ கஸ்டமர் முதல்ல பயப்படலாம். ஏன் இவர் ரொம்ப காஸ்ட்லியா சொல்றாரு அப்படின்னு பயப்படலாம். அண்ட் புலம்பலாம், மார்க்கெட் ப்ரைஸ்ல இப்படி இருக்கு, இவர் இந்த ப்ரைஸ்ல கொடுக்காரு, இந்த சர்வீஸ் கரெக்டா இருக்குமா அப்படின்லாம் வந்து மக்கள் குழம்புவாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அதை அவங்க குழம்புறாங்கன்றதுக்காக நம்ம மாற்றக்கூடாது. நம்ம கரெக்டான சொல்யூஷனை நமக்கு எப்படி படுதோ அப்படிதான் நம்ம வந்து டெலிவர் பண்ணணும். ஓகே, நேரம் வரும்போது உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் பின்னாடி வருவாங்க. நேரம் வரும்போது உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் பின்னாடி வருவாங்க. அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. நமக்கு என்ன தோணுதோ, அந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு தோணுதோ அப்படி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். ஓகே, மார்க்கெட் ஏற்ற மாதிரி மாறாம நீங்க உங்க பிசினஸை நீங்களே பில்டு பண்ணிட்டு வரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேரம் வரும்போது உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் பின்னாடி வந்துடுவாங்க. பிரைஸ் கூட இருந்தாலும் இவருக்கு சூப்பரா சர்வீஸ் பண்ணுவார்ப்பா அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு வேணாதான் சொன்னேன், செல்ஃப் கான்செப்ட். நம்ம அதை நம்பிட்டோம்னா அது நடந்தே தீரும். நீ நல்லது செஞ்சு அவங்க மனசுல இடம் பிடிக்கணும், அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் த டே என்ன நடந்தாலும் கஸ்டமருக்கு நம்ம நல்லது செய்யணும். இதுதான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாயிண்ட். நல்லா பாருங்க, மக்களுக்கு நல்லது பண்ற எண்ணம் கடைசியில முடிகிறதும் அதுலயே தான் முடிஞ்சிருக்கும். அவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நீ நல்லது பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ பிஸ்னஸ்ல நம்மளோட கிளைண்ட்டுக்கு நல்லது பண்ணணும். அதை நம்ம தான் பண்ணணும். சூப்பர்மேன் மாதிரி வேகமாக பண்ணணும். ஓகே, now you can turn on your mic and you can talk. How do you feel? இப்போ நம்ம சூப்பர்மேனா ஆகணும் இல்லையா? பார்த்துடலாமா? சூப்பர்மேனோட பவர் என்ன, நமக்கு என்ன சூப்பர்மேன் பவர் வேணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர்மேனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். சூப்பர்மேனு எப்படி, அவரோட கேரக்டர் எப்படி வச்சிருப்பாங்க? ரெசல்யூட்லி நோபல். அவர் வந்து எல்லார்ட்டையும் நோபலா, அன்பா, ஓகே, தன்மையா பழகக்கூடிய ஒரு மனிதர். ஓகே, எல்லார்கிட்டையும் பாரபட்சமே பார்க்க மாட்டார். பாரபட்சமே கிடையாது. கஸ்டமர் வாங்குவாங்க மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது. அவங்க கடைக்குள்ள வந்துட்டாங்களா அவ்வளவுதான். ஒரு ஹியூமன் பீயிங்கா அவர் நோபலா இருப்பார். அதுதான் அவரோட கேரக்டர். நோ நோட்டிசபிள் ஃபிளா. பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் நீங்க பார்க்க முடியாது. பிசிக்கலாவும் மனசுலயும் மென்டலியாவும் அவரை வந்து ஒரு ஃபிளாவை வந்து பார்க்க முடியாது. கரெக்டா இருப்பார். ஓகே, அண்ட் பி ஜென்டில், கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் செல்ஃப்லெஸ். ரொம்ப ஜென்டிலா எல்லார்ட்டையும் அமைதியா தன்மையா தான் பேசுவாரு. கைண்ட் ஹார்ட்டடான, நீங்க சூப்பர்மேன் படம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஓகே, என்னோட சூப்பர் ஹீரோ சூப்பர்மேன் தான். எப்பவுமே யாரெல்லாம் வந்தாலும் சூப்பர்மேன். ஓகே, சி கைண்ட் ஹார்ட்டடா இருப்பாரு, செல்ஃப்லெஸ்ஸா இருப்பாரு. ஓகே, அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும், சுயநலமற்று இருப்பார். தென் வந்து எபிலிட்டி டு ஆக்ட் டெசிசிவ்லி ஃபார் ரைட் ஆர் ராங். ஒரு முடிவை வந்து குயிக்கா எடுப்பார். ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது குயிக்கா, அது சரி தப்பு அப்படின்றதுலாம் அடுத்த பட்சம் தான். ஆக்ஷன் என்ன எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் அவருக்கு என்ன தோணுதோ அதை உடனே டிசிஷன் எடுப்பாரு. தட் இஸ் அ வெரி குட் யூனோ எபிலிட்டி ஃபார். அண்ட் மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப். எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈவன் வில்லங்க கிட்ட கூட ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சூப்பர்மேன். இப்போ சூப்பர்மேனுக்கு இன்னும் சில பவர் இருக்க மாதிரி நமக்கு சில பவர் இருக்கணும் பிஸ்னஸ்ல. ஓகே, அந்த பவர் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திரும்ப இப்போ ஒரு தடவை கிளான்ஸ் மாதிரி பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் திங், சூப்பர்மேனுக்கு இருக்கக்கூடிய சூப்பர் பவர் என்ன? சூப்பர் ஸ்ட்ரென்த். ஓகே, எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம் மாதிரி சூப்பரான ஸ்ட்ரென்த் அவருக்கு உண்டு. ரயில் வந்து இடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. நீங்க வந்து மலையை தூக்கி அவர் மேல போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. ஸ்ட்ரென்த்தா இருப்பாரு. ஓகே, அதே மாதிரிதான் நம்ம பிசினஸ்ல எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் தாங்கிக்கிட்டு நிக்கணும். அதுதான் முக்கியம். கடைசி வரைக்கும் நின்று போராடணும். அதுதான் முக்கியம். கொஞ்சம் நட்டம் வந்துருச்சு, கொஞ்சம் கடன் ஆயிடுச்சுன்னு உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பர்மேன் பதவியை இழந்துரும். சூப்பர் ஸ்ட்ரென்த், ரைட்? ஒரு இரும்பு ராடை வச்சு அடிச்சாலும் இரும்பு தான் வளையணும், நம்ம வளையக்கூடாது. அந்த மாதிரி சூப்பர் ஸ்ட்ரென்த் மனசளவுல இருக்கணும். உரிமையா போய் இரும்பு ராடை தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, மனசளவுல. அண்ட் சூப்பர் ஸ்பீடு. அவர் எவ்வளவு ஸ்பீடா பறந்தாரு பாத்தீங்க இல்லையா? சூப்பர் ஸ்பீடு. ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்கணும்னா ஆஸ் குயிக் அஸ் பாசிபிள். ஓகே, எவ்வளவு ஸ்பீடா ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா ஹெல்ப் பண்ணி முடிச்சிடும். உங்களோட ஸ்பீடை பொறுத்து தான் உங்களுக்கு பணம் வர்ற ஸ்பீடும். எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பணமும் உள்ள வரும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கஸ்டமருக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா எவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்க. இன் வல்னரபிலிட்டி. ஓகே, எதையும் தாங்கிக்கக்கூடிய சக்தி. ஓகே, அவரை அவர் வந்து என்ன செய்யாது அப்படின்னா ஒரு குண்டு தொலைக்காது. ஓகே, கத்தியை வச்சு குத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி கஸ்டமரோட வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது நம்மளை வந்து பர்சனலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கவே கூடாது. ஏன்னா அவங்க ஒரு குழந்தை, அவ்வளோதான். அது தள்ளி நின்று தான் பார்க்கணுமே தவிர அவங்க பேசுகிற எதையும் உள்ளே எடுக்கவே கூடாது. யார் எது சொன்னாலும் நம்மளோட ஹாப்பினஸை அது தொலைக்கக்கூடாது. இன்வல்னரபிலிட்டினா அதான். துப்பாக்கி குண்டு வந்துச்சுன்னா அவர் மேலே பட்டு கீழே விழுந்துரும், குண்டு நெளிஞ்சிரும். பார்த்துருப்பீங்க, நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா. ரைட்டா? கத்தியை வச்சு குத்துனா கத்தி வளைஞ்சிரும். அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளை வச்சுக்கணும். என்ன வேணாலும் நீ சொல்லு, ஓகே ஓகேன்னு கேட்டுக்கணும், அவ்வளோதான். உள்ள எடுத்துக்க கூடாது. பர்சனலா நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, உள்ள உழைச்சு உங்களை தொலைச்சு உள்ள போக விடக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் எக்ஸ்ரே விஷன் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் ஈவன் அட்டாமிக் லெவல் கூட அவரால் பார்க்க முடியும். எக்ஸ்ரே விஷன்னா என்ன சார், எக்ஸ்ரே கிளாஸ்லாம் வாங்கி மாட்டணுமா அப்படின்னு கிடையாது. எக்ஸ்ரே விஷன் என்ன அர்த்தம்? அவர் ஊடுருவி பார்ப்பாரு. இப்போ இந்த ரூம்ல இருக்கோன்னா அந்த சைடு பார்த்துருவாரு யார் இருக்காங்க அப்படின்ட்டு அவரால் தெரியும். அந்த அளவுக்கு அவரோட ஒரு சூப்பர் பவர் அவருக்கு இருக்கு. இப்போ நமக்கு அந்த மாதிரி எப்படி இருக்கணும்? நமக்கு ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களோட சிச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கஸ்டமர் கடைக்கு வராங்க, ஒரு கஸ்டமர் ஃபோன்ல பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு பேசணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ரே விஷயம் அதான் நான் சொல்றேன். அவங்கள எக்ஸ்ரே மாதிரி பார்க்கணும். அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒருத்தர் கடைக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா? பிசிக்கல் ஸ்டோருக்கு ஒருத்தர் வராருன்னா அவர் வீட்டுல இருந்து கிளம்பி இங்க வந்திருப்பாரு. இடையில வரும்போது டிராபிக்ல இருந்திருப்பாரு, ஒருத்தன் பைக்ல கூட வந்திருப்பான், பின்னால ஒய்ஃப் உட்காந்து எதையாவது பேசிட்டு வந்திருப்பாங்க, இல்லைன்னா போன்ல பேசிட்டு வந்திருப்பாங்க. பல பிரச்சனைக்கு நடுவுல தான் வந்து கடையில வந்து நிப்பாரு. அவர் டொயங்க நாங்க நினைச்ச உடனே நம்ம கடையில வந்து நிக்கிற ஆள் கிடையாது. அப்போ இடையில என்னெல்லாமோ அவர் பார்த்திருப்பாரு, என்னெல்லாமோ அவர் மனசை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய சிந்தனைகளோட வந்திருப்பாரு. கரெக்டா? அப்போ அவர் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கணும். வந்தவொடனே வாங்க சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு, இந்த பொருள் இருக்கு அந்த பொருள் இருக்கு, வாங்குறீங்களா, அப்படி போகவே கூடாது. முதல்ல அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேச முயற்சி பண்ணணும். அதுக்காக சைக்காட்ரிஸ்ட் மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லலை. வி நீட் டு கிவ் தம் சம் டைம் டு அடாப்ட் இன் த என்விரான்மெண்ட். நம்ம அந்த சேல்ஸ் ப்ராசஸ்ல நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகே, ஸோ அவங்கள தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் வந்து ஹியரிங். அவருக்கு வந்து இப்போ மேலே வானத்தில் பறந்துகிட்டு இருப்பாரு, கீழே யாராவது ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னா டக்குன்னு கீழே வந்துடுவார். ஓகே, ஸோ நமக்கு அந்த ஹியரிங் அவ்வளோ அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு எப்படி இருக்கணும்னா நம்ம பக்கத்துல பேசிட்டு இருப்பாரு நம்ம கிளைண்ட், அதை காது கொடுத்து கேட்கணும் முதல்ல. அந்த ஹியரிங் சூப்பர் ஸ்ட்ரென்த் நமக்கு வேணும். கேட்டுக்கிட்டே இருக்கணும். சூரியன் எஃப்எம் மாதிரி கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கஸ்டமர் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்க பிசினஸ் குரோத்துக்கு முதல் ஸ்டெப்பு. நம்ம பிசினஸோட மென்டார் யார் தெரியுமா? கஸ்டமர் தான், வேற யாருமே கிடையாது. மென்டார்லாம் வெளியே இருந்தெல்லாம் ஒருத்தன் வந்து உங்க பிசினஸ் எல்லாம் டெவலப்பே பண்ண முடியாது. உங்க கஸ்டமர் தான் உங்க பிசினஸை டெவலப் பண்ணுவாங்க. அவங்க தான் உங்க மென்டார், வேற யாருமே கிடையாது. வர்ற ஒவ்வொரு கஸ்டமரையும் மென்டாரா நினைச்சு அவங்க பேசுறத ஃபுல்லா கேளுங்க. என்ன குறை சொல்றாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க, எதுக்காக வராங்க, எப்படி பே பண்றாங்க, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை லிசன் பண்ணிட்டே இருக்கணும், அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் கஸ்டமர் சொல்றத. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சூப்பர் பிரீத். அவர் வந்து சூப்பர் பிரீத்னு ஒன்று வச்சிருப்பாரு.
ஓகே, சூப்பர் பிரீத் பண்றாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் அங்க இருக்கிற எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிரும் டக்குன்னு. அதான் அவரோட சூப்பர் பிரீத் பவர். நீங்க அப்படி போய் எதையுமே வந்து என்ன செய்ய வேண்டாம், ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும்னா சூப்பர் பிரீத்ன்றது ஒரு மூச்சு இழுத்து வாங்கி விடுறது. ஓகே, பெருமூச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மூச்சை இழுத்து வாங்கி விடுறது. அது ரொம்ப முக்கியம். யாரு செல்வி, இதுல யாரும் பே பண்ணாம இருக்கீங்களா? ஓ, செல்வி, ஓகே, ரைட். மெசேஜ் வந்துச்சு. ரைட். சி ஹியர் லைக் சூப்பர் பிரீத் அப்படின்றது ஒவ்வொரு கஸ்டமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. ஓகே, ஒரு 5-6 டைம் நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. ஏன் அப்படின்னா பிரெயின் ரீஃப்ரெஷ் ஆயிரும். ஒரு கஸ்டமர் வந்துட்டு அது வந்து நல்ல சேல்ஸ் க்ளோஸும் ஆகலாம், க்ளோஸ் ஆகாமலும் இருக்கலாம், வாட் எவர். ஆனால் ஒவ்வொரு சேல்ஸ்க்கு நடுவில் சூப்பர் பிரீத் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணும்போது நம்ம பிரெயின் திரும்ப ரீஆக்டிவேட் ஆகும், நிறைய ஆக்சிஜன் உள்ள போகும், நல்ல அடுத்த கஸ்டமர்கிட்ட கரெக்டாக பேச முடியும். இல்லாம நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட எல்லா மூச்சையும் விட்டுட்டு திரும்ப அடுத்தவர்கிட்ட போகும்போது நமக்கு அந்த பேசக்கூடிய அந்த எனர்ஜி இருக்காது. அதனால ஒரு சேல்ஸை க்ளோஸ் பண்ணுவீங்க, அடுத்த சேல்ஸ் அதே மாதிரி தான் பேசுவீங்க, ஆனால் க்ளோஸ் ஆகாது, பிகாஸ் த எனர்ஜி இருக்காது. ஸோ சூப்பர் பிரீத்தை யூஸ் பண்ணணும். அடிக்கடி மூச்சை நல்லா இழுத்து விடணும். நீங்க எல்லாரும் முன்னாலையும் பண்ண முடியலன்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு உள்ள போயோ தனியா போயோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். நான் ஸ்டேஜ்லாம் போறேன்னா முதல்ல நான் அதை பண்ணுவேன். ஓகே, நல்ல மூச்சை இழுத்து விட்டு போவேன். தட் இஸ் கால்ட் சூப்பர் பிரீத். ஓகே, தென் மென்டல் பவர், இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரி வந்து அதிகம் சூப்பர்மேனுக்கு. நமக்கு அப்போ எப்படி பண்றது? நமக்கு என்ன மென்டல் பவர் வேணும், என்ன இன்டெலிஜென்ஸ் வேணும், என்ன மெமரி வேணும் அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரி. இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும். நாலேஜ் பத்தாது, நாலேஜ் வேற, இன்டெலிஜென்ஸ் வேற. நுணுக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இப்போ சேல்ஸில் நீங்கள் லூக் அண்ட் கார்னர் எங்கெங்கே கேட்டாலும் நான் அப்படியே சொல்வேன். ஓகே, என்ன பண்ணால் கஸ்டமர் சைக்காலஜி எல்லாம் கேட்டிங்கன்னா சொல்வேன். நார்மலாக சேல்ஸ்னா இந்த 10 பொருள் விற்கணும்னா இப்படி கணக்கு போட்டு அப்படி வெளிப்படையாக, ஐ மீன் ஒரு என்ன சொல்றது, மேலோட்டமாக பேசாமல் டீட்டெயிலாக உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இருக்குன்னா அதில் இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரோட்டீன் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா அது என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டீன்னு தெரியணும். என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் உடம்புல சேருதுன்னா எவ்வளோ டைமுக்குள்ள குளுக்கோஸாக மாறும் அது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் கார்போஹைட்ரேட் இருக்குன்னா கார்போஹைட்ரேட் எவ்வளோ நேரத்துக்குள்ள குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த லெவலுக்கு உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அந்த ப்ராடக்ட்ல. அப்போதான் நீங்கள் கஸ்டமருக்கு கரெக்டான சர்வீஸ் கொடுக்க முடியும். அண்ட் மெமரியை பொறுத்தளவில் ஒரு கஸ்டமர் இருக்காருன்னா கஸ்டமரோட பேர் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் கஸ்டமரை நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. இப்போ போத்தீஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போத்தீஸ்குள்ள துணி வாங்கிட்டு இருக்கோம், திடீர்னு போத்தீஸ் ஓனர் வந்து உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம பேர் எப்படி இவருக்கு தெரியும், பரவாயில்லையா, நம்ம பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு, நம்ம பேர்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க அப்படின்னு தோணும் இல்லையா? கஸ்டமருக்கு அது ஒரு பெரிய ஃபீல், ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி கஸ்டமர் போன தடவை என்ன பேசிட்டு போனாங்களோ, அடுத்த தடவை போன தடவை பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தடவை வரும்போது பையன் நல்லா இருக்கானா, இது ஆப்வியஸ்லி நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இனிமேல் கான்சியஸாக பண்ணுங்க. நம்ம பண்ணுறது ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இப்போ நான் பேசும்போது இதுதான் எனக்கு தெரியுமே, இது நான் பண்ணிட்டு இருக்கேனே அப்படி தோணும். ஆனால் இப்போ நம்ம ஏன் பார்க்குறோம்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி இனிமேல் கான்சியஸாக பண்ண ஆரம்பிக்கணும். கான்சியஸாக பண்ணணும் எல்லா விஷயத்தையும். சூப்பர் பிரீத்தாக இருக்கட்டும், உங்கள் ப்ராடக்டோட டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், மெமரி பவராக இருக்கட்டும், எல்லாத்தையும் கான்சியஸாக பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ரைட். ஸோ மெமரி பவர் வெரி இம்பார்ட்டன்ட். கஸ்டமரை பற்றின விஷயங்கள் டீட்டெயிலாம் மெமரியில் இருக்கணும். அண்டு சூப்பர் ஹிப்னாட்டிசம் பண்ணுவார் அவர். யாரையே பார்த்தாருன்னா அவங்களுக்கு நடந்த விஷயத்த மறக்க வச்சிருவாரு. ஓகே, என்ன நடந்ததுன்னு மறக்க வச்சிருவாரு. கண்ணை கொஞ்சம் நேரம் பார்த்தாருன்னா மறந்துடுவாங்க. இல்லை அப்படின்னா என்ன வேணுமோ அதை செய்ய வச்சிருவாரு. நம்ம எப்படி சூப்பர் ஹிப்னாட்டிசம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைகள் தான். என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, கஸ்டமர் கிட்ட லைக் நம்மளோட கிரெடிபிலிட்டியை சொல்லும் போது அது அவங்கள ஒபே பண்ண வச்சிடும். ஓகே, நம்மளோட கிரெடிபிலிட்டி, நம்மளை எவ்வளோ வருஷம் இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலே, நம்மளோட பிராண்ட் வேல்யூ தெரிஞ்சாலே ஒபே பண்ண வச்சிடும். இவ்வளோ கஸ்டமருக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம், நம்மளோட கிரெடிபிலிட்டி சொல்லலாம். அண்ட் மேக் பீப்புள் ஃபர்கெட் இன்சிடென்ட். ஓகே, உடனே சாரி சொல்லிடுங்க. அது ஒரு சூப்பர் ஹிப்னாட்டிஸ். கஸ்டமர் ஏதாவது சொன்னாங்கன்னா, ஒரு குறை சொல்றாங்கன்னா, அது அப்படிலாம் கிடையாது சார், என் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்னு சண்டைக்கு போகக்கூடாது. சாரி சார் அப்படிதான் சொல்லணும். சாரி முதல்ல வார்த்தை சாரி தான் வரும். சாரி சார், நீங்க அப்படி ஃபீல் பண்றதுக்கு சாரி, பட் இந்த ப்ராடக்ட் நீங்க தான் தப்பா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும்.
புரியுதா? முதல்ல சாரி வந்துடணும். அப்பதான் அந்த இன்சிடென்ட்டை என்ன செய்வாங்க, அவங்க மறப்பாங்க. சாரி இஸ் அ வெரி பிக் ஹிப்னாட்டிசம் டூல். ஓகே, ஸோ அதை சொல்லுங்க எல்லாருக்கும். சாரி சொல்லிடுங்க. உங்க மேல தப்பு செய்றாங்க, சின்ன குறை சொன்னாலும் உடனே சாரி சொல்லிடுங்க. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா சாரி சொல்லிடுங்க. தென் ஹீலிங் ஃபேக்டர் ஆஸ் வெல். ஓகே, ஹீலிங் ஃபேக்டர் ஆஸ் வெல் இன்னும் சாரி தான். ஓகே, ஸ்மைல் பண்ணுங்க. எப்பவுமே ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீலிங் ஃபேக்டர். ரைட்? கஸ்டமரை பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நீங்க ஸ்மைல் பண்ணிட்டே இருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, முகத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது, காட்டிடக்கூடாது. கோவமா இருக்கோம் இல்லைன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி முகத்துல காட்டவே கூடாது. ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் மெமரி வைப் கிஸ். அவர் கிஸ் பண்ணாருன்னா நடந்ததெல்லாம் மறந்துடும். ஓகே, நான் போய் கிஸ் பண்ணிடுவா சார்னு கேட்காதீங்க. யாரையும் கிஸ் பண்ண வேண்டாம். இந்த மெமரி வைப் கிஸ் அப்படின்னா என்னன்னா, நான் இன்னும் இதுதான் சொல்றேன், சாரி அண்டு தேங்க்யூ தான் சொல்றேன். இது ரெண்டு தான் ஆக்சுவலி. சாரி சொன்னீங்க அப்படின்னா நடந்ததெல்லாம் மறந்துடுவாங்க. சாரி சார், விடுங்க சார், இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நம்ம பண்ணலாம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ லைக் திஸ் ஆல் ஆர் த சூப்பர் பவர் வாட் சூப்பர்மேன் ஹேஸ். அதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த செஷன்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பாசிபிள் இருக்கு. இது எல்லாத்தையும் கஸ்டமர் கிட்ட அப்ளை பண்ணும்போது தான் சேல்ஸ் நடக்கும். ஓகே, கஸ்டமர்கிட்ட பேசும்போது ஃபோன் கால்லயா இருக்கலாம், இல்லை நேரில் பேசுறதா இருக்கலாம். இந்த ஒரு சூப்பர்மேன் மனநிலையில இருந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, கஸ்டமர் கிட்ட நீங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு புரிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் சாரி சொல்லணும் எதுனாலும். நோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத நான் வந்து கத்துக்கிட்டேன். மெயின் திங். நம்ம சாரி சொல்லுவோம், பட் என்னன்னா எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு, இல்ல மேம் என்னோட ப்ராடக்ட் இப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலி வி சே சாரி. பட் ஆனா இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்டே சாரி சொல்லணும். அண்ட் தென் வந்து அந்த எதுவுமே வந்து மறக்க கூடாது. இப்ப கஸ்டமரோட பேரு, இப்ப நெக்ஸ்ட் டைமே வந்து இப்ப யாராவது எனக்கு ரெகுலர் ஆர்டர் சொன்னா நான் மறுபடியும் போய் சாட் பாக்ஸ்ல பாப்பேன், அவங்க என்ன என்கிட்ட ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் பார்த்துதான் எனக்கு தெரியுமே தவிர அந்த ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறது கத்துக்கிட்டேன். அந்த பிஹேவியர் ஜென்ரலா வச்சிருப்பேன் சார். சாரி ரொம்ப ரேர் கேட்க மாட்டேன். ஓகே, ஆனா வாதாட மாட்டேன். எனக்கு கடைசியா சொல்லுவேன், ஓகே நீங்க பார்த்த விதம் தப்புன்னு சொல்லுவேன். இன்னொன்னு, அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன் சார். எப்போ அவங்க ஃபோன் பண்ணி திடீர்னு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஈவினிங் ஃபோன் பண்ணி கேட்பேன், இல்லை டெக்ஸ்ட் பண்ணுவேன். நான் எல்லாமே அத வாதாட மாட்டேன். ஆனா சொன்னா கேட்டுப்பேன். எல்லாமே பண்ணுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த சாரிங்கிற வேர்ட்ஸ நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அத நான் இன்னைக்கு உண்மையில அத நல்லா கத்துக்கிட்டேன் சார். சார், லைஃப் ஆஃப் பர்பஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு டேவோட கிளாஸும் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன மைன்யூட் பாயிண்ட். அதனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த 555 மெத்தடு, 777 மெத்தட்லாம் இந்த ஸ்க்ரோல் பண்ணி தான் நான் போயிருக்கேன் சார். ஆனா எனக்கு என்ன காட்டுனா, ஒரு மைண்ட வந்து அந்த நம்பர் மாத்துமா, ஒரு நம்மளோட எண்ணத்தை இப்படி மாத்துமாங்கிறது எனக்கு ரொம்ப நாள் டவுட்டாவே இருந்துச்சு. ஆனா அது ஒரு கிளாஸ், அந்த சக்சஸ்ஃபுல் மைண்ட் கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குதுன்றத விட நம்மளோட மைண்டுக்கே ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கறது வந்துட்டு உங்க கிளாஸ்ல நாங்க நிறையவே கத்துக்கிறோம் சார். இன்னுமே நாங்க வந்து ஸ்டூடெண்டா தான் இருக்கோம். எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க தான் இன்னும் சூப்பர்மேனாவே இருக்கீங்க. சார், நான் இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு, நான் கிளைண்ட் கிட்ட வந்து எப்பவும் தன்மையா தான் பேசுவேன். பட் எப்பவுமே வந்துட்டு மேக்கப்ல டைமிங் வந்து அவங்க தான் ப்ராப்ளம் பண்ணுவாங்க, வரமாட்டாங்க, டைம் ஆகும். பட் வந்து நம்ம என்னதான் எடுத்து சொன்னாலும் அதை கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ வந்து சாரி, அந்த தேங்க்யூங்கிற வேர்டு நிதானமா நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்கள எந்த அளவுக்கு கூல் பண்ண முடியும், நம்மளோட ஒர்க்கை வந்து எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஸ்பீட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கறத வந்து நான் இமேஜின் பண்ணியே பார்த்துட்டேன். தேங்க்யூ சார். சார், தேங்க்யூ ஃபார் த செஷன். எனக்கு அந்த சூப்பர்மேனோட வீடியோ தான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அது ரொம்ப மோட்டிவேட்டாகவும் இருந்தது சார். லைக் ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா நிறைய பாதைகளை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி கடந்துதான் வரணும். ஸோ நம்மளோட இலக்கு என்னவோ அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது டுடேஸ் தாட். எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தது. சூப்பர். நிறைய பணம் சம்பாதிங்க, ஹாப்பியா இருங்க, உங்க கூட இருக்கவங்கள சந்தோஷமா பார்த்துக்கோங்க. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஸோ மச். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.